Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. ஆதவர்ஜுனா போனது இழப்புன்னு நினைக்கிறீங்களா, சந்தோஷம் நினைக்கிறீங்களா? போன ஆளை பற்றி பேசக்கூடாது. நான் வேற மாதிரி என்ன சொல்லலாம்னு சொன்னோம்னா அவரை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருங்க. ஏறக்குறைய எங்கள் பொறுத்த ஒரு செத்த பாம்பு தாங்க. செத்த பாம்பு போய் திருப்பி யாராவது அடிப்பாங்களா? இப்போ பேசுப்பா, உன்னை யாரும் கேட்க போகிறா. ஆனால் இப்போ பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை எங்களை கேடயமாக பார்த்துட்டாருங்க. திமுகவை எதிர்ப்பதற்கு விடுதலை சிறுத்தைகளையும் எழுச்சி தமிழரையும் ஒரு கேடயமாக பயன்படுத்தி அவர் இது மாதிரி பேசியிருக்கிறார். இப்போ எங்களுக்கு சந்தேகம் வருது. ஏவா வேலு தான் திருமணம் நெருக்கடி கொடுத்தாரு. இதுக்கு மேல நான் ஓப்பனா சொல்ல விரும்பல. எனக்கெல்லாம் கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு. விசிக உடைச்சிருவாரு, ஒரு பிரிவு அவர் நோக்கி போகும் அப்படின்லாம் பேசுறாங்களே தொண்டர்கள். கேள்வியை நீ அவாய்ட் பண்ணுங்க. இப்ப நான் ரொம்ப அமைதியா பேசிக்கிறேன். அப்ப தேவையில்லாம எங்க தலைவர் இன்னமும் நினைச்சா இன்னைக்கு அமைச்சருங்க, இன்னைக்கு நாளைக்கு காலையில அமைச்சர் எங்க பிஜேபி அப்படியே ரெட் கார்பெட் போட்டு அழைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை இளைஞரணியை கூட்டியாந்து 6 சீட்டு பேசும்போது உயர்நிலைக்கல்ல டிஸ்கஸ் பண்ணி இருக்கும்போது வெளியே நான் தாங்க தடுத்தேங்க. ஓகே, நமக்கு 6 சீட்டு கொடுத்தாலும் 6க்கு 6 ஜெயிப்போம். ஏறக்குறைய 6க்கு 4ன்றது நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு தானே. ஏறக்குறைய 70 விழுக்காடுக்கு மேல போகுதுல, அது ஒரு வெற்றி தானே. அப்ப அந்த நோக்கத்தில் வாங்கியிருக்கிறாரு. ஆனா திருப்பி அப்படி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி மட்டும் நீங்க நினைச்சிடாங்க தயவு செய்து. உங்க தொலைக்காட்சி மூலமாக சொல்றேன், ஐயா எங்க கொடியை பார்த்தாலே சில அமைச்சர் பெருமக்களா இல்ல அதிகாரி பெருமக்களான்னு தெரியல, அவங்க பூரா அப்படியே குறுகுறுன்னு ஆகும் பொருள் அப்படியே லூஸ் ஆகிடுறாங்க. என் கொடியை பார்த்ததுமே அது நல்லதில்லை. நீ இவ்வளவு பேசுறீங்களா? ஏடிஎம்கே கொடி, டிஎம்கே கொடி பைபாஸ்ல 60 அடி 100 அடியில் பறக்குது. அதுக்கு என்ன சொல்றீங்க? டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஏற்றிருக்கிறார். ஏன் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் ஏற்றிருக்கிறார்? எதிர்க்கட்சி எடப்பாடி ஏற்றிருக்கிறார். ஏன் எங்கள் தலைவர் ஏற்றக்கூடாதா? நான் உங்களுக்கு கேட்கிறேங்க. 2031 கூட எங்க தலைவர் நிச்சயமா கொடியேற்றுவாருங்க. இதெல்லாம் மாற்று கருத்தால சும்மா ஜிக்ஜாக் வேலை நான் பேசல. அவர் சொன்ன மாதிரி நான் யாரு? ஆதவ் அர்ஜுன் சொன்ன மாதிரி நான் சொல்ல, சங்கத்தமிழ் சொல்றேன். 2031 எங்கள் தலைவர் தாங்க முதல்வருங்க. எங்க தலைவர் தான் கேமை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு பெரிய அரசியல் பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. அப்போ ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது, நாங்கள் ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்கு நாங்கள் கொடுக்குறோம் ஒரு பேச்சுக்குங்க. அப்ப திமுக அப்படி சொல்லாம இருக்கும். அப்ப இவங்கெல்லாம் சொல்லணும்னா யாரு சொல்ல வைக்கணும்? மக்கள் தானே. அப்ப நான் மக்களவே அரசியல் படுத்திட்டு இருக்கிறேன். ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது விசிக மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்ன சார் ரொம்ப வருத்தமா இருக்கீங்களா? சங்கத்தமிழ் எப்பயுமே மகிழ்ச்சியா. ஆதவர்ஜுனாவை ஆதரித்த ஒரே நபர் நீங்க தான் விசிகால, 2ஆம் கட்ட தலைவர்கள்ல. ஸோ அப்படி இருக்கப்போ அவர் போனது உங்களுக்கு வருத்தமா அப்படின்னு கேட்குறேன். அதாவது வருத்தம் இருக்கிறதா வருத்தம் இல்லையா என்பதை விட அவர் ஒரு ஜனநாயக சக்தி, எப்படின்னா தலித் அல்லாத ஒரு சக்தி. அவரை தலைவர் கட்சிக்குள்ளே அழைத்து வருகிறார். அப்போ அழைத்து வரும் பொழுது அந்த ஜனநாயக சக்திகளை எல்லாம் வைத்துத்தான் தலித் விடுதலை வென்றெடுக்க முடியும் அப்படின்றதில் எங்கள் தலைவருடைய கோட்பாட்டில் நான் உண்மையாக நம்பக்கூடியவன். வெறும் தலித் விடுதலை தலித்து மட்டும் வென்றெடுத்ததாக வரலாறு இல்லை. நீங்கள் நல்லா பாருங்க, தலைவர் சிதம்பரத்தை வெற்றி பெற்றிருக்கிறார். பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வெறும் தலித்துகள் மட்டுமே ஓட்டு போட்டாங்க இல்லையில, தலித்து அல்லாதவரும் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. அது எங்களுடைய வெற்றியை எங்கே அடங்கி இருக்குது? ஏன்டா அந்த சேரி மக்கள் அப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறான் பாருங்க. ஜனநாயக சக்தி ஃபார் எக்ஸாம்பிள் தந்தை பெரியார் கேட்டார், அவர் ஒரு தலித் அல்ல. அதாவது மகாத்மா பூலே கேட்டார், அவர் ஒரு தலித் அல்ல. எங்கள் தலைவர் மேடைக்கு மேடை சொல்லுவார், பல அம்பேத்கர் சேரி இல்லாத இடத்தில் பிறக்க வேண்டும் அப்படின்பார். அப்படி அந்த கோட்பாட்டுக்களை எங்களெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே 94 எங்களை அப்படி அந்த கருத்துக்களை சொல்லி வளர்த்தவர் தான் எங்கள் எழுச்சி தமிழர். அப்படிப்பட்ட எங்கள் தலைவர் 2000 துபாய் வர்றாரு. எங்கள் தலைவர் இங்கே துபாய் வந்தார். அப்போ நான் துபாயில் இருந்தேன். இருக்கும் பொழுது பார்த்தா ஏர்போர்ட்டில் வரவேற்பு கேட்டுட்டாங்க எங்கிட்ட, யார் பெனாஷருடைய பிரதர் வந்துட்டாங்களா அப்படின்னு. உண்மையிலேயே இல்லைங்க, அவர் ஒரு அமைப்புடைய தலைவர் அப்படின்னு. அவ்வளவு ஏர்போர்ட்டில் கூட்டம்ங்க. அப்புறம் நேரம் வந்துடுறாரு. பார்த்தா அங்கே வெறும் தலித்து மட்டும் வரல, தலித்து அல்லாதோர் பல பேர் அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. அப்போ எங்கள் கட்சி 2001, 2002, 2003 ஒரு தலித் அமைப்பு தான். பொதுச் செயலாளராக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், இல்லை மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், எல்லாமே தலித்து சமூகம் தான். சரி, அதை பார்த்துட்டு தலித் அல்லாதவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அங்கே அதை பார்த்துட்டு அவர் பரவாயில்ல இவ்வளோ சிறப்பாக இருக்குது, அப்போ நம்ம இங்கேயும் செய்யலாம் அப்படின்னு வேளச்சேரி தீர்மானம் என்று ஒன்றை உருவாக்குகிறார். அந்த வேளச்சேரி தீர்மானத்தில் தான் பல பேர் தலித்து அல்லாதவர் வர்றாங்க. அதில் வந்தவங்க தான் எஸ் பாலாஜி இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார், ஆனூர் ஷானவாஸ் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார். அப்போ அதுக்கு முக்கியமான காரணமே துபாய் தான்.
இது நீ தலைவர்கிட்டே கேளுங்க, தலைவரே சொல்லுவார், தலைவரே பிரமிச்சார். ஏன்னா நம்ம சென்னைக்கெல்லாம் போகும்போது தமிழ்நாட்டில் போகும்போது தலித்துகள் தான் கூடுவாங்க. இங்கே தலித்து அல்லாதோர், அதுலேயும் குறிப்பாக இஸ்லாமியர்கள்லாம் இவ்வளவுக்கு வர்றாங்கன்னா இதுதான் நம்மகிட்ட அன்பு இருக்குது. அப்போ எங்கள் தலைவர் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அந்த பேர் மாட்டினார் பார்த்தீங்களா, அதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில். தலித்து இளைஞர்கள் மட்டுமில்லை, தமிழக இளைஞர்களுக்கு பூராமே அந்த இந்து பேர் இல்லாமல் ஒரு தமிழ் பேர்களை சூட்டினார் பற்றி அந்த காலகட்டம் பல அரசியல் நகர்வுகள் அதை பார்த்து வந்தாங்க. அதை வந்து இங்கே உருவாக்கினார். அந்த வேளச்சேரி தீர்மானத்திற்கு பிறகு நிறையா பேர் வந்தாங்க. நான் வரிசையாக பேரை அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே போகலாம், அதே ஒரு தனி இன்டர்வியூ ஆகிரும். கலைக்கூட்டு உதயம் இருந்தார்ல நம்ம தமிழன் டிவி, அவர் மாதிரி எத்தனையோ பேர், வில்லவன் கோதை, அங்கே ஒரு பெரிய அட்வொகேட், எக்கச்சக்கம் பேருங்க, சொல்லலாம், சொல்லி மாளாது. அந்த வரிசையில் ஒரு தம்பியை வந்து இங்கே தலைவர் அழைத்து வருகிறார், ஆதவர்ஜுன். வந்ததுமே அவருக்கு வந்து துணை பொதுச் செயலர் கொடுக்குறாரு. நீங்கள் இப்போ கேட்டீங்க பார்த்தீங்களா, எல்லாரும் வந்து எதிர்க்கும் பொழுது நீங்கள் மட்டும் ஆதரிக்கிறீங்கன்னு சொன்னீங்களா, அந்த காலகட்டத்தில் 9 மாதத்திற்கு முன்னால் அவர் வரும் பொழுது அவரை எதிர்த்தவன் சங்கத்தமிழன். அதுக்கு ரெக்கார்டு இருக்குது. நீ ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸில் நான் பேட்டி கொடுத்ததே இருக்குது. உயர்நிலை குழுவில் நான் பேசியிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்து ஒரு 2-3 பேர் பேசினா எங்கள் தலைவர் எங்களுக்கு விளக்கம் கொடுத்தார். இல்லை தம்பி, அவருக்கு நம்ம ஏன் கொடுக்குறோம் என்றால் இதுதான் காரணம். எதுக்காக எதிர்த்தீங்க அப்போ? இல்லை, அப்போ நான் எதிர்த்தது என்னென்னா, ஒரு இதுக்கு வர்றாரு, வந்ததுமே கொடுக்குறது துணை பொதுச்செயலாளர் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, அவருடைய பேக்ரவுண்டை பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு பெரிய அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து அதுக்கு பின்னாடியே தெரியுது அவங்க மாமனாருக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லை, இவர் எந்த வகையான அந்த தொழிலில் இல்லை அப்படின்னு. அப்புறம் நமக்கு விளக்கம் கொடுக்குறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்புறம் வந்து நமக்கு தெரிய வருகிறது அவர் மார்க்ஸை படிச்சிருக்கிறாரு, அதே நேரத்தில் வந்து புரட்சி அம்பேத்கரை படிச்சிருக்கிறாரு. நாங்களும் நினச்சேன் இந்த அன்று மற்றும் புத்தகத்தை கையில் வச்சு தெரிவார், சும்மா ஷோ காட்டுறாரு அவருக்கு. இப்போ லாட்ரி சீட்டே என்ன அர்த்தம்? லாட்ரி சீட்டில் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறதானே, எடுங்கடா வாங்கடா வாங்கிட்டு போங்கடா, உங்களுக்கு 1 கோடி விழுகும் 2 கோடி விழுகும், அது மாதிரி இருப்பாரோ அப்படின்னு நான் சந்தேகப்பட்டது. ரைட்டு தானே, அதில் தான் நம்ம எதிர்த்தோம். அப்புறம் இருந்தார், களமாடினார், எங்களுக்கு பல ஸ்ட்ராட்டஜி வேலைகளை செய்தார். அந்த இதில் தான் நம்ம அவரை வந்து நம்ம ஆதரித்தது, அவரை பாராட்டினது. ஏன்னா தலைவர் வந்து அழைத்து வருகிறார்ல. ஆனால் எப்போ அவர் வெளியில் போயிட்டாரோ அதோட கதை முடிஞ்சிச்சு. வந்தார், எங்கள் தலைவரிடம் அரசியல் கற்றார், கள அரசியலை கற்றார், சென்று விட்டார். இனி நம்ம அவரை பற்றி பேசுவதற்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. ஏன்னு கேட்டுங்க, நீங்க கேட்குற கேள்வி பூரா எனக்கு தெரியும். எங்க தலைவர் ஏதாவது அவரை பற்றி தப்பா பேசினாரா? தனிப்பட்ட ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு, ஏதோ ஒரு மறைமுக செயல் திட்டம் ஏதோ இருக்குன்னாருன்னா அவர் இல்லைன்னு சொல்லியிருக்கணும்ல. எங்க தலைவருக்கு பல பேர் இன்புட் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு செயல் திட்டம் இருக்குன்னு சொன்னாலும் கூட அண்ணே இல்லனே அப்படின்னு விளக்கம் கொடுப்பதை விட்டுவிட்டு அவர் வெளியேறி செல்கிறார் என்றால் உண்மையாகவே செயல் திட்டம் இருந்திருக்கோ அது நம்ம சொல்ல முடியாது. தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல முடியாது. அப்ப எங்க தலைவர் எப்ப வந்து அனுப்பிட்டாரோ இல்ல அவர் போயிட்டாரோ, இனி அந்த தம்பியை பத்தி நம்ம பேசுவது அரசியல்ல அவ்வளவு சரியல்ல. ஆனா ஒண்ணு, இந்த அமைப்பாயத்தில் புத்தகத்தில் வந்து எங்கள் தலைவர் சொன்ன கருத்துக்கெல்லாம் படிச்சிருந்தாருன்னா இவர் இப்படி போயிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன சொல்லுவாருன்னா, நீங்க தான் சொன்னீங்க தலைவர்கிட்ட வந்து நேரம் கேட்டிருக்காரு, தலைவர்கிட்ட வந்து பேசுவார், திரும்ப கட்சிக்கு வருவார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. சங்கத்தமிழை மட்டும் சொல்ல, எங்கள் தலைவர்கிட்ட அது பேட்டி கேட்கும் என்ன சொன்னார், நான் நடவடிக்கை எடுத்தேன், நடவடிக்கை எடுத்த பிறகு அவர் வந்து என்னை சந்தித்து இருக்கலாம், இல்லை எங்களுடைய குழுவிட வந்து சந்தித்து பேசியிருக்கலாம், பேசி தன்னுடைய தப்புக்களை அவர் வந்து இல்லை அப்படின்னு அவர் வந்து நிரூபித்திருக்கலாம் சொல்கிறார் எங்கள் தலைவர். அப்போ எங்கள் தலைவருடைய வாய்ஸாத்தே அப்போ நாங்கள் பேசுகிறோம். நாங்களாம் சொந்த கருத்தெல்லாம் பேச மாட்டோம், சரிங்களா? அந்த கருத்தை சொன்னால் அந்த தம்பி புரியலை. அதாவது நான் ஏன் திருப்பி எங்கள் புத்தகத்தை பற்றி பேசுவேன். உங்களுக்கு கூட என்ன புத்தகத்தை பற்றி பேசுகிறாரு ஐயா வீரமணியமை தப்பா எடுக்கக்கூடாது. என்னென்னா அதை சொல்ல, பொறுத்தலும் சகித்தலும் போற்றிடும் தோழமை. ரொம்ப பொறுமையாக இருக்கணும், சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். அப்போ 9 மாதம் கழிச்சு தான் திருமாவளவனுக்கு வந்து அவருக்கு ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்குது, அவருக்கு ஏதோ ஒரு மறைமுக செயல் திட்டம் இருக்குன்றது இப்போ தான் திருமாவளவனுக்கு தெரிஞ்சதா? அதாவது எங்கள் தலைவர் வந்து என்றைக்குமே வந்து யாரையுமே எப்பயுமே சந்தேகப்பட மாட்டார். எல்லா பேருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி தான் அவர் களமாடக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனால் பாசிட்டிவ் அப்ரோச் தான், நெகட்டிவ் அவ்வளோ பார்க்க மாட்டார். அதெல்லாம் பார்க்க நமக்கு டைம் இல்லைப்பா, அதனால் பாசிட்டிவாக தான் அவரை பார்த்து அழைத்து வந்திருக்கிறார். ஆனால் வருகை அவருடைய பேச்சு, ஏன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ எங்கள் தலைவர் வந்து என்னெல்லாம் சொல்லுவாருங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீலாம் வந்து ரொம்ப வந்து பேசுகிற, அது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு என்னை வார்ன் பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நான் வந்து தனிப்பட்ட விளக்கம் கொடுத்துருக்கேன். தனிப்பட்ட முறையில் திமுகவில் அங்கே இருக்கிற யாரையும் நான் பேசியிருக்கேனா சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன். சொல்ல பேசலை. அதே நேரத்தில் நான் வந்து எங்கள் மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு ஒரு கொடுமை நடக்கும் பொழுது, ஒரு கொடியேற்ற முடியவில்லை, அல்ல வந்து ஒரு சேரிக்குள்ள ஒரு பிரச்சனைனா போலீஸோட அடக்குமுறை எதிர்த்து நான் பேசியிருப்பேன். அதுக்காக நம்ம திமுகன்னு சொல்ல முடியாதுன்னு இந்த பாரு நான் பேசின போட்டு காட்டுவேன், பார்ப்பாரு, பார்த்துட்டு சரிதான் பாண்டுருவார். அது அப்போ என்ன, தனிப்பட்ட தாக்குதல் என்னைக்குமே செய்யக்கூடாது இருக்காரு, தனிநபர் தாக்குதல் செய்யக்கூடாது. ஆனால் அந்த தம்பி என்ன பண்ணுறாரு, அனுப்பியிருக்கிறாங்க, அது பேச தப்பு இல்லை, அது பேசக்கூடாதுல்ல. ஒரு கட்சியில் துணை போய் இப்போ பேசுப்பா, உன்னை யார் கேட்க போகிறா, ஆனால் இப்போ பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன்.
ஒருவேளை எங்களை வந்து கேடயமாக பார்த்துட்டாருங்க. திமுகவை எதிர்ப்பதற்கு விடுதலை சிறுத்தைகளையும் எழுச்சி தமிழரையும் ஒரு கேடயமாக பயன்படுத்தி அவர் இது மாதிரி பேசியிருக்கிறார். இப்போ எங்களுக்கு சந்தேகம் வருது. நாங்கள் என்ன பண்ணுறோம், சனாதனத்தை வேற இருக்க வேண்டும் என்பதற்காக திமுகவையும், உங்களுக்கு புரியுதா, அந்த திமுக கோட்பாடுகளையும் ஒரு அரணாக ஒரு கேடயமாக வைத்து எங்கள் தலைவர் மாபெரும் கோட்பாட்டு யுத்தம் பண்ணுறாரு. நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஆர்எஸ்எஸ் யாராவது எதுக்கு ரெடியாக இருக்காங்களா? நாங்கள் இருக்கிறோம்ல, கொள்கை ரீதியாக இருக்கிறோம்ல, அதுக்கு எங்களுக்கு தேவையில்லை. அப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் செயல்பட்டோம். ஆனால் அந்த தம்பி வந்து தனது லாபத்தை மட்டுமே, இன்னும் சொன்னால் தனிநபர் லாபத்தை மட்டுமே. என்ன லாபம்? லாட்ரியா? நல்லா கேட்டுக்கு, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். லாட்ரி பற்றி நமக்கு தெரியாது, அது நம்ம உடன்பாடும் இல்லை. லாட்ரி ஒன்று தான், மதுவும் ஒன்று தான். டாஸ்மார்க்கையும் ஒழிக்க வேண்டும் லாட்ரியை போலவே. தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி இல்லை, அதேமாரி டாஸ்மார்க்கையும் ஒழிக்க வேண்டும்ல. நான் தெளிவாக இருக்கிறேன், நீ அதுக்குள்ளே போகாதீங்க. என்ன தனிநபர்னா, இப்போ பாருங்கள், கோடி கோடியாக பணம் இருந்தாலும் கூட எல்லா பேரையுமே எல்லாருக்கும் தெரியுது. இவர் வரும்போதுலாம் இவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. திமுகவில் கூட வேலை பார்த்துன்னு சொன்னாங்க, யாராச்சும் சொன்னாங்களா இவரை பற்றி தெரியுமா, பேசியிருக்கோமா? மக்களுக்கு நேரே மக்கள் தெரியாது. போனாலும் நெறியாளர் அவர்களே, மீடியாவை திறந்தாலும் சரி, டிவியை திறந்தாலும் சரி, ஆதவ் அர்ஜுன், ஆதவ் அர்ஜுன், எனக்கு கூட அவர் பேர் கூட உச்சரிக்க வராது. ஏன்னா புதுசாக இருக்குது ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு நான் கேட்பேன். அப்படி இருந்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, மீடியாவில் பேசிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவர் தனிநபர் லாபத்தை மையமாக தான் அவர் செஞ்சுருக்கிறாரு. இப்போ நாங்கள் எங்களுடைய தனிநபர் லாபத்தெல்லாம் பேசினோம்னா ஆயிரம் இருக்குது. இன்றைக்கி ஒன்று உங்கள் தொலைக்காட்சி சொல்கிறேன், இன்றைக்கி எழுச்சி தமிழர் அப்படின்னு எல்லாரும் அழைக்கிறாங்களா, அவர் பெருமை அழைக்கிறாங்களே. அந்த பட்டம் கொடுத்தது மதுரை, மன்னிக்கணும், துபாயில். மதுரைக்காரனாகிய நான் இன்னும் காரைக்குடியை சார்ந்த சில பேர் அங்கே நாங்கள் அமைப்பில் இருந்தோம், விடுதலை சிறுத்தைகள் அமைப்பில் இருந்தோம். நான் தான் அவர் கௌரவ ஆலோசகர். அங்கேருந்தே நான் கொடுக்குறோம் எழுச்சி தமிழர். அவர் எழுச்சி தமிழர் பட்டத்தை வாங்கினதுமே அதுக்கு முதல் திருமாவளவனாக இருந்து பல பேர் சூட்டிருக்காரு. எழுச்சி தமிழராக இருந்து சூட்டிய முதல் பெயர் சங்கத்தமிழன். சரவணா என்ற இன்ஜினியர் இன்று முதல் சங்கத்தமிழ் அறிவிச்சார். அவ்வளவுக்கு பெருமை உள்ளவர்கள். இன்னும் பல வரலாறு நாங்கள் சொல்லலாம். அதை பூரா இப்போ ஓப்பனாக நம்ம பேச முடியாது, பேசவும் கூடாது. அப்போ நாங்கள் தனிநபர்களாக நாங்கள் வளர்த்துருக்கிறோம். நான்லாம் வந்து அடிமட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். என் பொறுப்பு அது தன்னை வளர்த்து கொண்டானா அவர் வந்து இந்த பொறுப்பை தலைவர் வந்துமே கொடுக்குறாருல. அப்போ அந்த பொறுப்பை கொடுத்ததுமே தலைவருடைய சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி தானே செயல்படணும். ஏன் செயல்படலை சொல்லுங்க பிரதர்? இப்போ கூட என்ன சொல்கிறாருன்னா, திமுகவோட அழுத்தத்தின் காரணமாக தான் அனுப்பிச்சாங்க. ஏவா வேலு தான் வந்து திருமாவளவன் வந்து நெருக்கடி கொடுத்தாரு. இதுக்கு மேலே நான் வந்து ஓப்பனாக சொல்ல விரும்பலை. மேலே எனக்கெல்லாம் கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு உண்மையிலே. எப்போ வந்து ஒரு சொல்லாத ஒரு கருத்தை எங்கள் தலைவர் வந்து என்றைக்குமே அப்படிலாம் இந்த ஆள் இப்படி சொன்னாங்க, அந்த ஆள் இப்படி சொன்னாங்கன்னு எந்த காலத்திலையுமே சொல்ல மாட்டார். அவர் சுயமாக எல்லாமே சிந்தித்து முடிவெடுப்பார். எல்லோரும் கேட்பார், தம்பி நீங்கள் வாங்க நீங்கள் சொல்லுங்கள், தம்பி நீங்கள் வாங்க நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வாங்க சங்கத்தமிழை வாங்க அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்பார். டீ கொண்டு வரையா நீ சொல்லு, கார் ஓட்டுறியா டிரைவர் நீ சொல்லு, இவ்வளவு கருத்துக்களை உள்வாங்கக்கூடியவர் தான் எங்கள் தலைவர். ஆனால் முடிவு அவர் தான் எடுப்பார். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, வேலு இப்படி சொல்லிட்டாரு அதனால தான் நான் போகலை அப்படின்னு ஒரு சொல்லாத கருத்தை நீ இட்டுக்கிட்டு பேசுகிறாய், அது ஒரு குற்றம். அது மட்டும் அல்லாது பேச்சை கேட்டு தான் எவ்வளோ நடவடிக்கை எடுத்தாங்கன்ற மாதிரி அது தவறானதில்லை. எங்கள் தலைவர் எந்த காலத்தையுமே எடுக்க மாட்டாருங்க அப்படிலாம். அவராக தாங்க முடிவு பண்ணுவார். நீங்கள் இன்னும் கேளுங்க, நீ யார்கிட்டமாலும் கேளுங்க. என் கட்சிக்காரங்க 2ஆம் கட்ட தலைவர் யாரும் இங்கே பாருங்க, எல்லார்ட்டும் கருத்து கேட்பார். கருத்து கேட்காத ஆளே இல்லை. ஆனால் முடிவு மட்டும் அவருடைய முடிவாக இருக்கும். ஆனால் ஜனநாயக ரீதியாக இருக்கும். அப்போ கூட என்ன சொல்கிறாருங்க, கடைசியாக அவர் பேட்டி எடுத்தீங்க மூலமாக நிறையா இருக்காங்க. என்ன சொல்கிறாரு, தம்பிக்கு அவசரம் கூடாது, அவசரப்பட்டார், சரி வாழ்த்துக்கள் சொன்னாரா சொல்லையா, இல்லை வேறு எதுவும் குற்றம் சுமத்தினாரா, இல்லை சொன்னாருங்க எங்களோட டேட்டா பேஸ் எல்லாம் களவாடி கொண்டு போய் விட்டார் சொன்னார் எங்கள் தலைவர். இல்லை எங்களுக்கு எதிர்ப்பாக வந்து பெரிய வேலையெல்லாம் சில வேலைகளை செஞ்சார் அப்படின்னு சொன்னாரா? செஞ்சாரா இல்லையா? என்ன பணத்தாசை காட்டினார் விசிக நிர்வாகிகளுக்கு. 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு எதிராக வந்து ஒரு போலியான பிரச்சாரத்தை உருவாக்குனார். திமுக கொத்தடிமையாக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குனார் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்களே. அதாவது விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் 2ஆம் கட்ட தலைவர் விடுங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு தொண்டனும் அறிவு சார்ந்தவன், சங்கத்தமிழை விட 100 மடங்கு தெளிவாக பேசக்கூடியவன். அவையெல்லாம் யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இப்போ இந்த போயிட்டாரு எங்க எவனா ஒருத்தன் போடாமல் ₹1 நான் சொல்கிறேன்ல, சேலஞ்ச் பண்ணி உடைச்சிருவாரு. இது வரைக்கும் அப்படி யாருமே பிறக்கலைங்க. விடுதலை சிறுத்தைகள் என்றாலே ஒரே ஐக்கான் தான். யார்? எழுச்சி தமிழர். யார் அவர்? புரட்சியாளரின் தொடர்ச்சி அப்படின்றத ஒவ்வொருத்தரும் உள்வாங்குறேன். எங்கள் தலைவர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணியா பார்த்துறீங்களா, எங்கள் தலைவர் மாதிரியே மீசை வைப்பாங்க, தலைவர் மாதிரியே பேசுவாங்க, பார்த்தீங்களா பார்க்கலங்க. இப்போ நாளாக வந்து எங்கள் தலைவர் மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டேன், எங்கள் தலைவர் மாதிரி மீசை வைக்க மாட்டேன். ஆனால் எங்கள் தலைவருடைய கொள்கை கோட்பாடு என்னன்னா அமைப்பாயத்தில் புத்தகம் தான் கையிலே வச்சிருக்கேன் பாருங்க. நீ இன்டர்வியூ எடுக்க வரும்போது கூட கையில் வச்சிருக்கிறோம்னு என்ன அர்த்தம்? நீ வரும்போது நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், இவருக்காக தான் படித்தேன். ஆனால் மறத்தலும் மன்னித்தலும்ன்ற ஒரு தலையங்க இருக்குது 44. உங்களுக்கு புரியுதா? சரி பையன் செஞ்சுட்டு போயிட்டாப்புல, சரி விட்டு மறந்து போயிடுவோம்.
திருமாவளவன் மன்னிக்க தயாராக இருந்தார், ஆதவ் வந்து அதுக்கு தயாரா இல்லை, அப்படியா? இல்லை, நீங்கள் அப்படிலாம் போகணுன்றது தேவையில்லை. எங்கள் தலைவர் எப்பயுமே அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கின்ற முடிவில் இல்லை, ஒரு இது இடைக்கால நீக்க தான் பண்ணியிருந்தேன், அதை அவர் ஒழுங்காக பயன்படுத்தலை சொல்கிறார்ல. அப்போ அந்த தம்பிக்கு என்ன அவசரம் தெரியல, என்ன ஆதங்கம் தெரியல. இப்போ ஒரு வேலைங்க, ஒரு பேசி சொல்கிறேங்க, ஒரு நடவடிக்கை எடுத்தால் என்ன செய்யணும்? 6 மாதம்னாங்களா? எல்லாருக்குமே சொல்கிறேன், 6 மாதம் அப்படி நடவடிக்கைனா எங்கள் தலைவருடைய மனநிலை ஒட்டி சொல்கிறேங்க, புரியுதா? அப்போ 6 மாதம் எடுத்துட்டாலும் நீங்கள் என்ன செய்யணும்? 6 மாதம் அமைதியாக இருக்கணும், தேவையில்லாத பேட்டி கொடுக்கக்கூடாது, அவருடைய புத்தகங்களை படிக்கணும். சார்பந்தி சான்மாயில நான் ஒரு மரத்தை வெட்டுவதற்கு முன்னால், ஒரு மரத்தை வெட்டுவதற்கு 6 மணி நேரம் என்றால் நான் ஏறக்குறைய 3 மணி நேரத்தை அந்த இதை சாண பிடிக்கலே செலவழிப்பேன். 6 மணி நேரம் இன்னொருத்தை வெட்டணும், 4 மணி நேரத்தில் வெட்டுவேன் அப்படின்னு யார் ஒரு பெரிய அறிஞன் சொன்னதுங்க. நான் ஏன் கருத்து இல்லை, ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன கருத்து. அப்படி என்ன செய்யணும்? நம்ம மேலே ஏதோ ஒரு குற்றம் இருக்குது, ஏதோ தப்பு இருக்குது, நம்ம இடைநீக்கம் பண்ணியிருக்காங்கன்னா நீ 6 மாதம் அமைதியாக, 6 மாதம் கூட தேவையில்லைங்க. தலைவருடைய அவர் ஒரு தாயை போலவர், நான் தாய் சிரிக்கும் தாயை போலவர். என்னங்க எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க பல பேர். சொன்ன 2ஆம் கட்ட தலைவரே பல பேர் இருக்காங்க, பேரை சொன்னால் நீ அசிங்கமாகி போயிரு. அவங்களுக்கு தலைவருக்கு செய்யாத துரோகம் இல்லைங்க, அவ்வளவு துரோகம் பண்ணைகளை கூட மன்னித்து எங்கள் தலைவர் ஏற்று இருக்கிறார். ரெக்கார்டு எனக்கு தெரியும். அவ்வளவு துரோகிகளை கூட வாடா மன்னிச்சடா வாடா அப்படின்னு நீமே ஒழுங்காடுறான்னு எத்தனையோ பேரை. நீ அவ்வளோ பெரிய துரோகம் நீ இன்னும் பண்ணலை. நீ வந்து ஏதோ தேவையில்லாமல் இந்த அம்மா திலகவதி ஐபிஎஸ் அம்மாட்ட நான் பேசினேன், அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஃபோன்லேயே சொன்னாங்க, அந்த தம்பி நல்ல தம்பி தான்ப்பா, சின்ன பிள்ளையில் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன்ப்பா, அப்போயே வந்து காலேஜில் படிக்கும்போதே சொல்லுவாரான், நல்ல தலைவர் எழுச்சி தமிழில் இருக்கேன், அந்த கதை சொல்லியிருக்காரு. திடீர்லாம் வரலங்க, நீங்கள் தப்பாக எடுக்கிறீங்க, உங்கள் தலைவர் வந்து உயிரை நேசிப்பார், ஆனால் தம்பி பேச தெரியாது, எதை பேசுறது எப்படி பேசுன்னு தெரியாமல் அவர் இருப்பார் தவிர தம்பி தப்பானவர் இல்லைன்னு அம்மா சொல்கிறாங்க. நான் சொல்லலை, திலகவதி ஐபிஎஸ் அம்மா சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆளு என்ன செஞ்சுருக்குன்னு அமைதியாக இருந்திருக்கேன். 3 மாதம் அமைதியாக இருந்துட்டு போய் அவருக்கு மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தையில் ஒவ்வொரு தொண்டனுமே தலைவருடைய திசையை நோக்கித்தான் பயணிக்கணும். அவருக்கு ஒரு பெரிய செயல் திட்டம் இருக்கிறது, இந்த உலகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று. இந்த தலித்துகளுக்கு தொடர்ந்து வந்து நெருக்கடி நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. நம்ம கொடியேற்ற முடியல, எங்களால் உருப்படியை சாப்பிட முடியல, சேரியில் போய் வச்சிருக்கிறாங்கல்ல, சாப்பிட்ற தண்ணியில் வந்து மலத்தை கலக்கிறாங்கல்ல, அவ்வளவு சிக்கல் இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் வென்றெடுக்கணும்னா அவர் சொன்ன பிரகாரம் நடக்கணும், அமைதியாக நடக்கணும், முறையாக நடக்கணும், சிஸ்டமேட்டிக்கு போகணும். அதுதான் இந்த புத்தகம் எழுதுனது. அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம். அவர் சொல்லுவார், அமைப்பாதில் மட்டுமே அதிகாரங்கள் பிறக்கும், அந்த அதிகார வலிமையே ஆதிக்கத்தை தகர்க்கும் இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது தம்பி ஒரு 3 மாதம் இருந்துட்டு தலைவர்கிட்ட போய், அண்ணன் இதானே உண்மைனா அழகாக சேர்த்து அதே துணை பொதுச்செயலாளரே திருப்பி கொடுத்துருப்பாரு. இன்னமும் இன்னும் அமைதியாக இருந்தேன்னா உனக்கு பொதுச்செயலாளர் கூட கொடுத்துருப்பாரு. ஆனால் அதை விட்டுப்பட்டு நீ உடச்சி காலி பண்ணிட்ட அப்படின்றத என்னோட குற்றச்சாட்டு. இல்லை, விசிகா உடச்சிருவாரு, ஒரு பிரிவு வந்து அவர் நோக்கி போகும் அப்படின்லாம் பேசுகிறாங்களே தொண்டர்கள். கேள்வியே நீ அவாய்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ரொம்ப அமைதியாக பேசுகிறேன், அப்போ தேவையில்லாமல் என்னை ஏட்டி பூட்டி பேச வைக்காதீங்க. விடுதலை சிறுத்தைகளை உடைப்பதற்கு இதுவரைக்கும் இந்த பூமியில் யாரும் பிறக்கலை, இனி பிறக்க போகிறதும் இல்லை. ஏன்னா எங்களுக்கும் தலைவருக்குமான உறவு, எங்களுக்குன்னா சங்கத்தமிழர் இல்லை, கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் பொறுப்பாளர்களுக்குமான உறவு, ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? எப்படி இருக்குங்க? தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு? அந்த உறவை போல நாங்கள் வந்து அவர் தாய் சிறுத்தையாக இருந்து அவர் கொள்கையை குடித்து நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். நானா சங்கத்தமிழ் மட்டுமல்ல, நான் என்னையே பில்டப் பண்ணி நினைச்சிடாதீங்க. ரைட்டா, எங்க தொண்டன் ஒவ்வொருத்தருங்க. இல்லை, ஆனால் தொண்டர்கள் பார்வையில் அப்படி என்ன தப்பாக கேட்டார்? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுன்றது ஓகே, ஒரு நியாயமான கோரிக்கை தானே. தொண்டர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன், கூட்டணி தர்மம்ன்றலாம் தாண்டி. ஸோ அப்போ ஆதரவு ஒரு இயல்பாகவே ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆச்சு, விசிக்கல வந்து அவருக்கு ஒரு ஆதரவு வட்டம் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்றத பார்க்க முடியுதில்ல. இப்போ வெளில போனதுக்கப்புறம் அது ஒரு எப்படியோ ரெஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குல்லன்ற. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், சொல்லிக்கிட்டே இரு. வேத வாக்குமே சொல்லு, அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் எதை எங்கே எப்போது எப்படி பேசுவது, அதுதான் ஸ்ட்ராட்டஜியோட வேலை. நீங்கள் கட்சியோட துணை பொதுச்செயலாளர், நீ சாதாரண தொண்டன் இல்லை. அப்போ ஒரு இடத்துல வந்து அந்த கருத்தை பேசினோம்னா அங்கே வந்து தலைமைக்கே சிக்கலாகும், இல்லை கட்சிக்கே சிக்கலாகும், இல்லை கூட்டணிக்கே சிக்கலாகும் என்ற இருக்கின்ற அந்த தருணத்தில் பேசுவதா ஆமாம் சரியா? நான் உங்களை கேட்குறேன், நெறியாளர் அவர்களே, எங்கள் தலைவர் சொல்லி அனுப்பியிருக்காரு, நீ போப்பா போய் வந்து நீ வந்து அம்பேத்கரை பற்றி பேசிப்பான்னு. ஆனால் அங்கே போய் கூட்டணியை பற்றி தானே பேசியிருக்கிற, தனிநபர் தாக்கி நடத்திருக்கல, அப்புறம் எந்த தலைவன் ஏற்றுக்கொள்வாங்க? அதே நேரத்தில் சில பேர் பேசுகிறேன், நான் உங்களுக்கு சவால் வர்றேங்க, உங்கள் தொலைக்காட்சியிலே பேசின ஆட்கள் இருக்கான்னு சவால் வர்றேன். நான் யாருன்னு பேர் சொல்ல விரும்பலை. 200 கோடி வாங்கிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, அவர் இயக்குறது இவர் தான், இவர் இயக்குறது அவர் தான். இன்றைக்கி எங்கள் தலைவர் வந்து ஒரு உண்மையானவர், ஒரு நேர்மையானவர், அப்பற்ற எந்த வகையான ஒரு அரசியல்
கட்சியில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த புத்தி இல்லாத ஒரு நேர்மையான நிரூபிச்சிருக்கிறாருல்ல. இப்போவுமே கூட என்ன சொல்றாங்கன்னா, திருமா வந்து ஆதவர்ஜனாவை பயன்படுத்தினாரு. எப்போ வந்து பிரச்சனை முத்திச்சோ கழட்டி விட்டாரு. திருமாவுக்கு தெரியாம ஆதவர்ஜனா பேசல, திருமா சொல்லாததை ஆதவர்ஜனா பேசல அப்படின்னு. நான் கேட்ட கேள்வி ஒன்று, ஆனால் நீங்கள் அதை போய் உல்ட்டா மாட்டி வேற எதுக்கு வர்றீங்க? நான் என்ன சொல்ல, இது மாதிரிலாம் பேசினாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அவர் மறுப்பு தெரிவிச்சாரா? 200 கோடி வாங்கினாரு திருமாவளவன் ஆதவர்ஜனாட்டன்னு ஒரு குற்றம் சாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லாத ஒண்ணு ஏன் பேசணும்? ஒன்று நடந்திருந்தா அதை நீங்க பேசலாம். அதுதான் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. வெளியில தானே பேசிட்டே இருந்தாங்க. அவன் யாரு துண்டி விட்டு பேசினான்றது மனச்சாட்சிக்கு தெரியும், அரசியல் இருக்கின்ற அனுபவம் மிகுந்த தலைவர்களுக்கு தெரியும். நான் உள்ள போகல. நீங்க சொன்ன அடுத்த கேள்விக்கு வரேன். அடுத்த கேள்வி நான் விட்டுட்டு போக முடியாது. அதுக்கு தேவை பயிர் சொல்லி முடிச்சிருக்கேன். அடுத்ததுக்கு நான் பயிர் வர்றேன். எங்க தலைவர் வந்துங்க இன்னமும் நினைச்சா இன்னைக்கு அமைச்சருங்க, இன்னைக்கு நாளைக்கு காலையில் அமைச்சர் திமுக ஆட்சியில் எங்க பிஜேபி வந்து அப்படியே ரெட் கார்பெட் போட்டு அழைக்கிறாங்க. மத்திய அமைச்சர் எத்தனை பேருங்க தலைவர் நேருக்கு நேரம் பேசுறாங்க. ஏன் அண்ணன் பொன்னார் அவர்கள் துபாய் வந்திருக்கும் போது என்னிடமே பேசினார். அண்ணன் பொன்னார் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் இன்னொரு கட்சியில் இருந்தாலும் கூட நான் அவர் அறையிலே இருந்தேன். அப்பயே சொன்னார், என்னப்பா அப்படி ஒரு தலைவர், சூப்பரான தலைவர் உங்கள் சமூகம் கிடைச்சிருக்கிறாரு. அவர் மட்டும் பிஜேபி ஆதரித்து வந்தாருன்னா அவருக்கு நாங்கள் பெரிய முக்கியமான அமைச்சர் பதவியை கொடுப்போம். என்னங்க இது சும்மா டுபாக்கூர்? இது மத்தியிலே நாங்கள் ஒரு பெரிய அமைச்சர் பதவி வாங்குவோம். 2 MP. சரி, அதெல்லாம் விட்டுட்டு இருக்கீங்கல்ல, அப்படி இருக்க உங்களுக்கு குறைந்தபட்ச அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. யார் கொடுக்கணும்? திமுக கொடுக்கணும் கேட்குறீங்க. நிச்சயம் கொடுப்பாங்க, பொறுத்திருந்து பாருங்க. பாருங்க பிரதர், 2026 சரியான அங்கீகாரத்தை தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் வழங்குவார். என்ன அங்கீகாரம் நினைக்கிறீங்க? நீங்க பாருங்களேன், எல்லாத்தையும் சொன்னோம்னா நல்லா இருக்காது. அமைச்சரவையில பங்கு நீங்க பாருங்க பிரதர். இப்போ இந்த பிரச்சனை எங்க உருவாச்சு? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அதனாலதான் வந்துருச்சு பிரச்சனையே. அதுக்கே நல்ல ஒரு தீர்வு. இதுக்கு மேல அந்த கோரிக்கையை முன்னெடுக்கலாம்னு இருக்கீங்களா இல்ல வேணாம் இப்போதைக்கு பிரச்சனை வருது கொஞ்ச நாளைக்கு அமைதியா அதை ஆரம்பிக்கலாம்? இந்த காலத்திலுமே தனிநபர் தாக்குதல் இருக்கக்கூடாது. இந்த புத்தகத்தில் கடைசி வரியே அதுதான், உரிய இடமறிந்து உரையாடல் வேண்டும், வீணில் உளறிடும் வெறும் பேச்சை தவிர்த்திட வேண்டும். ஆனால் எங்கள் கோட்பாட்டில் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். கோட்பாட்டில் என்னைக்கு பின்வாங்க மாட்டோமாங்க. அதை மட்டும் நல்லா திருப்பி 2026 தேர்தல் களம் விசிகாவோட முழக்கம் என்ன? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்றது. அதை வந்து சங்கத்தமிழே இப்போ சொல்ல முடியாது, அது எங்கள் தலைவர் சொல்லுவார். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை என்ன விரும்புன்றதை நாங்கள் சொல்ல முடியும். நாங்கள் இன்னைக்கு நேற்று இல்லை, எங்களுக்கு இளைஞர் எழுச்சி பாசருக்காகவே கொடுக்கப்பட்ட முழக்கம் தான். நான் உங்கள் டிவிலே பல முறை சொல்லிட்டேன், அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாகும், அடுத்த தலைமுறை அணியமாக்கும். பாய்ச்சல் தான், நகர்வெல்லாம் இல்லை. அடிச்சு உடனே தூக்கூட 2 மினிஸ்டர் ரைட்டா. அதே நேரத்தில் ஒரு 20-25 பேருக்கு சீட்டு. நாங்கள் அதைத்தான் நாங்கள் விரும்புவோம். யார் வரப்போற எலெக்ஷன்ல அதெல்லாம் சொல்லவே கூடாதுங்க. இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து இங்கே தலைவர் அப்படி பக்குவங்களை வளைச்சிருக்கிறாருங்க. ஆனால் என் ஆசைப்படுறதை நான் சொல்லாமுங்க. ஆனால் இதுதான் அப்படின்னு நீங்கள் பாட்டு சங்கத்தமிழை கேட்டார் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். அப்போ கோட்டையில் கொடியேற்றணும்னா என்ன பண்ணணும்? அதற்கான வேலைகள் நிறைய பண்ணணும். சும்மா வாய் சவுடால் பேசினா பத்தாது, எல்லாரும் அந்த மனநிலை கொண்டு வரணும். அதனால் நீங்கள் வந்து இதுதான் இல்லை, இன்னமும் சொல்ல போனால் 2026 சிறப்பாக இருக்கும். அதை தொடர்ந்து 2031 கூட எங்கள் தலைவர் நிச்சயமாக கொடியேற்றுவாருங்க. இதெல்லாம் மாற்று கருத்தால் சும்மா ஜிக்ஜாக் வேலை நான் பேசலை. அவர் சொன்ன மாதிரி நான் யார், ஆதவ் அர்ஜுன் சொன்ன மாதிரி நான் சொல்ல, சங்கத்தமிழ் சொல்கிறேன். 2031 எங்கள் தலைவர் தாங்க முதல்வருங்க. ஆதவ் அர்ஜுனா போனது இழப்புன்னு நினைக்கிறீங்களா, சந்தோஷம் நினைக்கிறீங்களா? 1000 ஆதவுகள் வருவார்கள் போவார்கள், ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து களமாடிக்கொண்டே இருப்போம். ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்க, தலைவர் சொன்ன டைலாக் தான். ஒரு காலத்தில் ஒரு முக்கியமான ஆளையும் கட்சி விட்டு போயிட்டார். அப்போ தலைவர்கிட்ட வந்து இதே டைலாக்கை கேட்குறாங்க. அதை நான் ஞாபகப்படுத்தினேன். இது மரம்ங்க, பெரிய விருட்சமான ஒரு மரம்ங்க. மரத்தில் பல காய்கள் கனிகள்லாம் இருக்குங்க. அப்போ வந்து சில பறவைகள் வரும், அங்கேயே வந்து சாப்பிடும், அங்கேயே கூடு கட்டி அங்கேயே வாழும். அது வந்து அந்த மரத்துக்கும் ஒரு சிறப்பு தான். ஆனால் சில பறவைகள் நல்ல பழங்களை தின்ற பிறகு பறந்து ஓடி போய்விடும். அதுக்காக இந்த மரம் வந்து வருத்தப்படாது. அது வேலையில் செய்து கொண்டு தான் இருக்கும். பல பறவைகளை பாதுகாத்து கொண்டு தான் இருக்கும். அதுமாதிரி விருட்சகம் தான் விடுதலை சிறுத்தைகள். அதனால் நாங்கள் அதெல்லாம் கவலைப்படாது. விஜய்கிட்ட போகிறாருன்றாங்களே, அடுத்து அவர் எங்கே மேலே போட்டும் பிரதர். போனவரை போயிட்டு நம்ம வந்து பேசக்கூடாது. அது அதிகாரம் நமக்கு வழங்கப்படலை. கேட்டால் இருந்தாரு, நீ கேட்டையே கொண்டான். போய் நீ விஜய்கிட்ட போப்பா, இல்லை வேற ஆள்கிட்ட கூட போப்பா, போய் நல்லா இருப்பா. எங்கள் தலைவரை வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு. விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும். இதுக்கு மேலே ஒட்டு நல்லா உறவும் இல்லை, முடிஞ்சிச்சுன்றீங்க. இல்லை, நம்ம சொல்ல வர்றதை நீ கருத்தை நீங்கள் என்ன உள்வாங்காமல் நீங்கள் சொல்கிறீங்க. எப்போ வந்து எங்கள் கட்சியை விட்டு போயிட்டாரோ அதுக்கு மேலே அவர் பேசுகிறதே தப்பு. நான் அந்த ஒன் இண்டியாவே எனக்கு கடைசி பேச்சாக இருக்கும் அவரை பற்றி பேசுகிறது. இனிமேல் எந்த சேனல் கூப்பிட்டாலும் நான் இதை பற்றி பேச போகிறதில்லை. ஏன்னா அது நல்லது இல்லை. ஒருத்தர் போயிட்டாரு, நீங்கள் வேறு நம்ம நண்பர், சரி கேட்டுட்டீங்கன்னு இருக்கா, நான் மனம் திறந்து சில விஷயங்களை சொன்னே தவிர போன ஆளை பற்றி பேசக்கூடாது. நான் வேற மாதிரி என்ன சொல்லாமல் சொன்னோம்னா அவரை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருங்க. ஏறக்குறை எங்கள் பொறுத்த ஒரு செத்த பாம்பு தாங்க. செத்த பாம்பு போய் திருப்பி யாராவது அடிப்பாங்களா?
ஏறக்குறைய கட்சியை விட்டு போயிட்டாரு. அவர் எவ்வளவு பெரிய வலிமையான ஆளா நீங்க இருந்தாரு. சொல்றது புரியுது. ஆனா திருமாவளவனே வந்து மனம் திறந்து அவருக்கு ஏதோ ஒரு மறைமுக செயல் திட்டம் இருந்திருக்கு அப்படின்னு இப்ப சொல்றாரு அப்படின்னா அதோட உள்ளர்த்தம் தான் என்ன? எங்க தலைவர் வந்து ஒரு டவுட் படுறாரு, சரிங்களா? ஏதோ அவருக்கு மறைமுக செயல் திட்டம் இருக்குது. அப்போ உங்களுக்கு உண்மையிலே அந்த மறைமுக செயல் திட்டம் இல்லை என்றால் அது நேரடியாக போய் நீ அண்ணன்ட்ட பேசணும்ல. எங்களை விட நீங்க வன்னியரசு சொல்றாரு பாஜக அரசு அவர் இயக்குது அப்படின்னு சொல்றாரு. நீ அப்ப அன்பு தம்பி வன்னியரசு தான் போய் நீங்க கேட்கணும் அந்த கேள்வியை. இல்ல நான் ரெண்டையும் தொடர்படுத்தி கேட்கிறேன். எனக்கு அவ்வளவுக்கு என்னால அவ்வளவு சிந்திக்க முடியல, சரிங்களா? ஆனா எங்க தலைவர் ஒன்று சொல்றாருன்னா அந்த கருத்துக்கு பின்னாடி 1000 இருக்கும், சரிங்களா? அதை மையமா வைத்து கூட அன்பு தம்பி வன்னியரசு சொல்லியிருக்கலாம், சரிங்களா? நீ அவங்கள்ட்ட போய் கேளுங்க. என்னுடைய பார்வையில் வந்து கட்சியை விட்டு போயிட்டாரு, இனி அதை பற்றி பேசுவது அது ஒரு சால சிறந்ததல்ல. அது அமைப்பத்தின புத்தகத்தில் முழுக்க முழுக்க படித்து அட்டை டு அட்டா எங்கள் தலைவரே சொல்லிட்டார். அதெல்லாம் வந்து எங்கே மெயினாக சொல்கிறாருங்க, பக்குவமாய் உரையாடும் பண்புகள் வளர்ப்போம், யாரையும் பழிக்கும் இழிக்கும் பழக்கம் தவிர்ப்போம். டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்காரு நினைக்கிறீங்களா? இழப்பு ஏற்படுத்திட்டு போயிருக்காரு நினைக்கிறீங்களா? விடுதலை சிறுத்தைகளை இழப்பு ஏற்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்களாம் ஒரு காலத்தில் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். கரெக்டாக ஆரம்பத்தில் ஒரு 94 எங்கள் ஊருக்கெல்லாம் 90 வரும்பொழுது எங்களை கேட்பாரற்ற ஒரு சமூகம். இன்றைக்கி உட்கார வச்சு நீங்கள் சமமாக உட்காந்து என்ன கேள்வி கேட்பது எங்கள் மக்களுக்கு, எங்கள் கட்சிக்கு, எங்கள் தலைவனுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. அதனால் இவர் வந்து இழப்பை உருவாக்கிட்டாரு, இல்லை இவர் வந்து ஒரு பெரிய இதை உருவாக்கிட்டு அப்பெல்லாம் பார்க்கல. என்னுடைய பார்வையில்ங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, அவர் திமுகவில் வேலை பார்த்தார்ல, உங்களுக்கு தெரியுமா அவரை பற்றி? அப்போ அவர் சொல்லி தானே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதுக்கு நமக்கு எதுவுமே தெரியாதுல்ல. இப்போ வந்து எங்கள் கட்சிக்கு வந்தார், இன்னைக்கு ஊர் பூரா பேசுகிறான்ல, உலகம் பூரா பேசுகிறான்ல, இப்போ போயிட்டார், அவ்வளோ கதை முடிஞ்சிச்சு. வந்தாருங்க, வந்து நல்ல, அதாவது அங்கே போகிற தியரட்டிக்கல் நாலேஜ், இங்கே வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஒருவேளை நீ போய் எங்கே போய் எக்ஸிகியூஷன் பண்ணுவாரு, பண்ணி போறாரு. இந்த குற்றச்சாட்டு வச்சாங்க, இதான் கடைசிகளே வச்சுக்கிறேன். அதோட நான் தொடர்பா அங்கே வந்து எங்களுக்கு வந்து 7 சீட்டு கிடைக்க வேண்டியது, அதை வந்து குறைச்சது அதோட தான், எங்களுக்கு தனிச்சின்னம் கிடைக்கக்கூடாதுன்னு அவர் நினைச்சாரு அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே. அங்கேருந்து பேச்சுவார்த்தை நடத்தினப்போ அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த 6 சீட்டு வாங்கும்போது, இதையும் நான் சொல்கிறேன், பதிவு பண்ணுறேன், தைரியமாக பதிவு பண்ணுறேன், நீங்கள் போடுங்க. 6 சீட்டு வாங்கும்போது எதிர்த்தமே சங்கத்தமிழ் இன்றைக்கி 1000 பேர் டயலாக் பேசல வந்துக்கிட்டு. கட்சிக்கே நான் சொல்கிறேன், கட்சிக்காரனுக்கே சொல்கிறேன், தலைவருக்கு தெரியும். விடுதலை சிறுத்தை இளைஞரணியை கூட்டியாந்து 6 சீட்டு பேசும்போது உயர்நிலைக்கல்ல டிஸ்கஸ் பண்ணி இருக்கும்போது வெளியே வந்து நான் தாங்க தடுத்தேங்க, எல்லா மீடியாலையும் வந்திருக்கு, தலைவரை வந்து போக விடாமல், எதுக்கு அண்ணா அறிவாளருக்கு போக விடாமல் தடுக்கிறார்கள். ஏன்னா எங்கள் உயரங்களுக்கு தெரியும். ஏன்னா டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா வந்து எத்தனை சீட்டு கொடுத்தாரு? 10 சீட்டு கொடுத்தாச்சு. அவங்க புரட்சி தலைவர் அம்மா என்ன கொடுத்தாங்க? 9 சீட்டு கொடுத்தாங்க. அட்லீஸ்ட் அன்னை 7 சீட்டு வாங்குங்கண்ணே, தலைவர் நாங்கள் பேசினோம்ங்க, 7 சீட்டு வாங்கினா ஒரு அங்கீகாரம் பண்ணேன் ஒரு கட்சிக்கு அப்படின்னு. ஆனால் எங்கள் தலைவர் வந்து என்ன நினச்சாரு, சரி ரைட் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் போய் வாங்கினார். அப்போ எவ்வளவுக்கு எங்கள் தலைவர் காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா? எவ்வளவுக்கு ஏன் பண்ணுறாருங்க? இந்த மக்கள் விடுதலைக்காக பண்ணுறாரு. அதுக்காக போய் அவர்கிட்ட பயந்துட்டு போய் வேறு வழி இல்லாமலாம் பண்ணலை. ஓகே நமக்கு 6 சீட்டு கொடுத்தாலும் 6க்கு 6 ஜெயிப்போம், ஏறக்குறைய 6க்கு 4ன்றது நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு தானே, ஏறக்குறைய 70 விழுக்காடுக்கு மேலே போகுதுல்ல, அது ஒரு வெற்றி தானே. அப்போ அந்த நோக்கத்தில் வாங்கியிருக்கிறாரு. ஆனால் திருப்பி அப்படி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க தயவு செய்து. சரி, இப்போ என்ன இப்போ எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? அதை நான் சொல்ல முடியாது. ஆனால் 2026 ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு நடக்கும்ன்றீங்க. நிச்சயமாக தலைவர், அதாவது தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், உண்மையிலே சொல்றேங்க, இந்த பேட்டிக்கால சொல்லுங்க, பேட்டிக்கால சும்மா சொல்றேங்க, மற்ற தலைவரை பற்றி எனக்கு தெரியாது, அவர் மாதிரி ஒரு லீடர் இருப்பது நிகழ்காலத்தில் இல்லைங்க. அவ்வளவு ஒரு சகிப்புத்தன்மை. எப்படி கேட்டுக்கிறீங்களேன், இப்போ வந்து இவ்வளவு சிக்கல் வருது, இவ்வளவு பிரச்சனை வருது, ஆனால் வடிக்கு வரை என்ன சொல்றாரு, சகோதரர் திருமாவளவன் சொல்றாங்க சொல்லலையா? அதே மாதிரி அம்பேத்கருடைய சிலையை மதுரையில் வந்து ஒரு காலத்தில் ஏடிமிக்காரையும் கரக்கரன்னு அவங்க போட்டு அறுத்து விட்டாங்க. எப்ப ஏடிபி பீரியடுங்க, ஏது இந்த ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி கொடிக்கம்ப பிரச்சனை வருது, இந்த முடிச்சற ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஏர்போர்ட் அந்த நேரத்துல வந்து நாங்க வந்து யாரை கொண்டா வச்சு துறந்துறீங்களா வந்தார நான் இருக்கா. அது மாதிரி இப்ப இந்த கொடிக்கம்பம் பிரச்சனை வருது பாத்தீங்களா, எல்லாத்தையும் கொண்டு போயிருக்கிறோம் அவர்கிட்ட, எல்லாத்தையும் பார்வை கொண்டு போயிட்டு உங்க தொலைக்காட்சி மூலமாவே சொல்றேன், ஐயா எங்க கொடியை பார்த்தாலே சில அமைச்சர் பெருமக்களா இல்ல அதிகாரி பெருமக்களான்னு தெரியல, அவங்க பூரா அப்படியே குறுகுறுன்னு ஆகும் போருக்கு அப்படியே லூஸ் ஆகிடுறாங்க கொடியை பார்த்ததுமே. அது வந்து நல்லதில்லை. நீ தயவு செய்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அப்படிலாம் நீங்க பார்க்க கூடாதுப்பா, அது வந்து நம்ம தோழமையான கொடிப்பா, அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கணும் பண்றது உண்மையான திராவிட மாடல். திராவிட மாடல் என்ன, எல்லாருக்கும் எல்லாம் அதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அனுமதிக்கப்பட்ட அளவோட வந்து நீங்க உயர்த்துறீங்க, அதுதான் பிரச்சனை. எப்படி கொடிக்கம்பத்தை அனுமதிக்கப்பட்ட அளவோட அனுமதி வாங்காம திரும்ப வந்து உயர்த்துறீங்க அப்படின்றதான் பிரச்சனைன்றாங்க. பிரதர் இது வந்து நல்ல கேள்வி, இது நிறைய பேர் புரியாம பைத்தியக்காரங்க வளர்றாங்க. நாங்கள் அப்படி ஒரு 60 அடிக்கு நான் ஏற்றினோம்ங்க. ஏன் மதுரை மாவட்டம் மேலூர்லேயே 4 திசையிலும் 4 கொடிங்க, பேர் சொல்கிறேங்க, கருத்தப்புளியன் பட்டி, நொண்டிக்கல் பட்டி, அது பேர் என்ன சொக்கம்பட்டி, வில்லநாதன் பட்டி, 4 திசையில் 5வது கொடி மேலூர் சிட்டிக்குள்ளே.
அந்த 5-6 கொடியுமே வெளியில் பறந்து பூராமே 62 அடி, 60 அடிலாம் இல்லை, 62 அடி பயங்கர சப்போர்ட் கொடுத்து இதெல்லாம் பார்த்தாங்க தக 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 தகன்னு எரியுது. அது இங்கேருந்து கொடியை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் அங்கிட்டு இருந்து பார்த்தாலும் வண்டியில் போனாலும் கொடி தனியாக தெரியுமுங்க. ஆனால் ஃபுல் சப்போர்ட் கொடுத்து பண்ணுறேன். ஆனால் எங்கே நாங்கள் திறக்கிறோம் அந்த கொடி எல்லாமே எங்கள் பட்டா இடத்துல எங்கள் மக்கள் வாழ்கின்ற அடர்த்தியான பயிலும் திறக்கிறோம். பெர்மிஷன் வாங்கி தான் திறக்கிறோம். ஆனால் ஊருக்கு சிட்டிக்குள்ளே திறந்தோம்னா 20 அடி 30 அடிக்கு மேலே நாங்கள் வைக்கிறதில்ல. இப்போ வந்திருக்கிற எல்லா கொடி பிரச்சனை இப்போ ஒரு சொன்னாங்க பார்த்தீங்களா, வெளிச்சனத்தான் அது எங்கள் மக்கள் வாழ்கிற பகுதி. அப்போ எங்கள் மக்கள் வாழ்கிற பகுதியில் எங்கள் கொடி பறக்காமல் எவன் கொடி பறக்குன்னு கேட்குறேன். பெர்மிஷன் வாங்கினா அவங்களுக்கு என்னன்னா, இந்த பயலுகளாம் இவ்வளவுக்கு எங்கிட்டா அவன் வந்து ஏற்றுறான், அவன் பாவங்க, அவன் காசை போட்டு அவன் சொந்த வேலை பார்க்குற அன்றாட காட்சிகள். இல்லை 25 அடியில இருந்து 45 உயர்த்ததுக்கும் பர்மிஷன் வாங்கியிருந்தீங்களா? என்னது 25 அடியில அந்த கொடியை 45 அடியா உயர்த்ததுக்கும் பர்மிஷன் வாங்கியிருந்தீங்க? பெர்மிஷன் கொடுத்துட்டான், அவங்க கொடுக்கல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? பெர்மிஷன் கொடுத்தாச்சு. இன்னொன்று தெரிஞ்சு உங்களுக்கு நடைமுறை சிக்கல் என்ன தெரியுமில்ல, நம்ம எங்கே கொடியேற்றினாலும் போய் லெட்டர் எழுதி கொடுப்பாங்க, அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு சரி ஏற்றிக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எவனும் அஃபிஷியலாக லெட்டர் கொடுக்க மாட்டாங்க. எல்லா கட்சிக்கும் பொருந்தும். அப்படி பார்த்தா ஒரு கட்சி சரி நீ இவ்வளோ பேசுறீங்கள, ஏடிஎம்கே கொடி டிஎம்கே கொடி பைபாஸில் 60 அடி 100 அடியில் பறக்குது, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஏற்றிருக்கிறார், ஏன் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் ஏற்றிருக்கிறார், எதிர்க்கட்சி எடப்பாடி ஏற்றிருக்கிறார், ஏன் எங்கள் தலைவர் ஏற்றக்கூடாதா? நான் உங்களை கேட்குறேங்க. ஸ்டாலின் கேட்குறீங்க, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் தானே கேள்வி கேட்டீங்க, ஏன் எங்கள் கொடி ஏற்றக்கூடாதா? ஏற்றுவோங்க. ஏன் இதை விட எங்களுக்கு என்ன, எங்கள் கொடி என்றது வந்து எங்கள் தலைவர் சொல்லிக்காருங்க, நான் கல்யாணம் பண்ணலை, குழந்தை குட்டி இல்லை, என் குழந்தை தான் எங்கள் கொடின்னு இருக்காது. அப்போ கொடியை பாதுகாப்பதே எங்கள் கட்சியோடைய முக்கியமான நோக்கம். நீங்கள் நினைக்கிற கொடினா சும்மா கொடி தானே நினைக்காதீங்க. அங்கே எங்கள் மக்களுக்கான ஒரு அதிகாரம், எங்கள் மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு, எங்கள் மக்களுக்கான ஒரு அடையாளம். இதுவே வந்து திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பை நோக்கி கொண்டு செல்லும் அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? கொடிக்கம்ப பிரச்சனையில் முத்தரசன் சொல்கிறார், எந்த போராட்டம் எந்த ஆர்ப்பாட்டமே நடத்த முடியல, போலீஸ் வந்து எந்த பர்மிஷனே கொடுக்க மாட்டேது அப்படின்றாரு. இன்னொரு சைடு வந்து கேபாலக்ஷன் சொல்கிறாரு, கூட்டணி கட்சிகளோட துணை இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்றாரு. இன்னைக்கு வேல்முருகன் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களை மதிக்கிறதே இல்லை. எலெக்ஷன் அப்போ மட்டும் அப்படியே கூட்டு வந்து முதலமைச்சர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க, ஸ்டாலின் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. அமைச்சர்கள்லாம் அப்போ வந்து நல்லா பேசுகிறாங்க. ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் அமைச்சரோட பிஏ ஃபோன் பண்ணுறாரு, தபேதார் ஃபோன் பண்ணுறாரு, ஒரு மதிக்கிறதே இல்லை, ஒரு மீட்டிங் கூப்பிட்றதுல எதுவுமே இல்லை, ரொம்ப சகிச்சிட்டு இருக்கோன்ற மாதிரியான ஒரு சொற்றொடரை பயன்படுத்துறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, யதார்த்தமான இருக்கிற நிகழ்வுகளை பதிவு பண்ணுறாங்களே தவிர அவங்க இட்டுக்கட்டு பேசலை. யதார்த்தம் கொந்தளிப்பு தெரியுது, வேல்முருகனோட பேச்சில் கொந்தளிப்பு தெரியுது. கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மரியாதை இல்லை. அவருடைய இதை வழியை அவர் பதிவு செய்கிறார். அவர் ஏற்பட்ட துயரத்தை, துன்பத்தை, சிக்கலை அவர் வந்து பேசுறதுக்கு ஜனநாயகத்தில் உரிமை இருக்குல்ல. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து இன்னமும் சொல்ல போனால் நீங்கள் கூட நக்கல் பண்ணுவீங்க, தோழமை சூட்டல்மை, உண்மையிலே தோழமை ரீதியாகத்தான் நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு அதிகார போதை வந்துருதுன்றாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் திமுகக்கு அதிகார போதை வந்துருது. அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது. ஆனால் அந்த அதிகார போதை இருக்கக்கூடாது. அதிகார போதையில் வீழ்ந்தவர்கள் தான் வரலாறு நிறைய பேரை சொல்லுது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. திமுக அந்த அதிகார போதை வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா உங்க பார்வை? நான் அப்படிலாம் சொல்றேன். நான் அதிகார போர்வைன்னு யாருக்கெல்லாம் அந்த போதை வருதோ அந்த போதை வந்து டாஸ்மார்க் போதையை விட மோசமானதுன்னு சொல்ல வர்றேன். டாஸ்மாகில் வந்து 1 கோடி ரூபாய்க்கு இப்போ நேற்று வந்து டாஸ்மாக் சொன்ன உடனே அதுலேருந்து ஒரு கொஸ்டினா இல்லை, டாஸ்மாக்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது. நேற்று அதிமுக பொதுக்குழுவில் பொதுச்செயலர் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்கிறாங்க, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, வருஷத்துக்கு 3200 கோடி ரூபா ஊழல் நடக்குது அப்படின்னு. நான் ஒன்று கேட்குறேன், எடப்பாடி ஐயாவை பார்த்து இவ்வளோ பேச்சு பேசுகிறார்ல, ஆனால் பொதுக்குழு கூட்டினார்ல, நான் ஆட்சிக்கு வந்தால் நான் டாஸ்மார்க்கை ஓப்பன் பண்ண மாட்டேன்னு ஏன் சொல்ல மாட்டாரு? திமுக சொல்ல வைங்க, திமுக சொல்ல வைங்க. நான் என்ன சொல்றேன், ஏன் சொல்ல மாட்டாரு? அடுத்து வருவோம். இவங்க சொல்றதுக்காக நான் மாநாடு நடத்தியிருக்கிறேன், தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், மக்கள் அரசியல்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், மக்கள் புரட்சி வெடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தொடர்ந்து பேசுகிறவங்க. இப்போ கூட மதுரையில் நாங்கள் வந்து டிசம்பர் 6ஆம் தேதி அணிவகுப்பு நடத்தினோம். அணிவகுப்பு தலைப்பு என்ன தெரியுமில்ல? பூரண மதுவிலக்கை உருவாக்கு தமிழக அரசு. அப்போ 2026 ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, பூரண மதுவிலக்கு, இது ரெண்டும் தான் வீசி கூட முழக்கமாக இருக்குமா? அது இளைஞருக்கு எழுச்சி பாசறை ஆசைப்படலாம். ஆனால் எங்கள் தலைவர் உறுதியான முடிவு எடுப்பார். சரிங்களா? நாங்கள் வந்து எங்கள் தலைவர் ஒரு வழியை காட்டிட்டார். எங்களுக்கு வந்து சொந்த புத்தி இருக்கிறதோ இல்லையோ, சொல் புத்தி எங்களுக்கு இருக்குது. அது எந்த சொல் புத்தி? எங்கள் தங்க தலைவர் எழுச்சி தலைவரோட சொல் புத்தி தான் எங்களுக்கு இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு? டாஸ்மார்க்கை இழுத்து மூடு சொன்னாரோ சொல்லையா? அப்போ அதை நாங்கள் பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருப்போம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது தலைவருடைய முழக்கம். அதை நான் பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ மக்கள் எழுச்சியை வந்துட்டா இப்போ ஒரு பேர் சொல்லுவோம். இப்போ கேட்குறீங்களே, நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க. இப்போ சப்போஸ் எங்கள் தலைவருடைய உழைப்பு, எங்கள் தலைவருடைய நேர்மை, எங்கள் தலைவர் தான் கேமை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு பெரிய அரசியல் பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது, நாங்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு நாங்கள் கொடுக்குறோம், ஒரு பேச்சுக்குங்க. அப்போ திமுக அப்படி சொல்லாமல் இருக்கு. அப்போ இவங்கெல்லாம் சொல்லணும்னா யார் சொல்ல வைக்கணும்? மக்கள் தானே. அப்போ நான் மக்களை தான் இப்போ அரசியல் படுத்திக்கிட்டு இருக்கிறேன். சரி, திமுக சொல்லாமல் அதிமுக சொன்னால் உங்களோட முடிவு என்னன்னு கேட்குறேன்.
அப்போ வந்து கேளுங்க. அது ஏன்ட்ட கேட்காதீங்க, எங்கள் தலைவர்கிட்ட கேளுங்க. இப்போ விஜய் சொன்னதுக்கு போக மாட்டோம், ஆனால் திமுக சொன்னா யோசிப்போன்றீங்களா? ஐ மீன் அதிமுக பிரதர், இது என்னுடைய கருத்து பிரதர். அவங்க வந்து இன்னைக்கு வந்து இவங்க ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி, இது இதற்கு முன்னால் ஆண்ட கட்சி. அப்போ அவங்க சொல்லுதாங்க, அதுக்கு அர்த்தம் இருக்குது. விஜய் என்பவர் அதிமுக சொன்னா கேம் சேஞ்சராக இருக்கும், விசிகா வந்து அதிமுக நோக்கி நகரும். நீங்கள் அதெல்லாம் உங்கள் கொஸ்டினுங்க, நீங்கள் எவ்வளோ மேலே வையுங்க. நான் கேட்குற கேள்வி, டாஸ்மார்க்கே நான் இழுத்து மூடுவேன் ஆட்சிக்கு வந்தால். நான் ஆட்சிக்கு வந்தால் விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டாரு? அப்போ சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? இன்னும் நாங்கள் அவ்வளவுக்கு நாங்கள் வளர்ந்து வரவில்லை, சொல்ல வைக்கிற அளவுக்கு இன்னும் நாங்கள் வலிமை அடையவில்லை. அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? தொடர் பிரச்சாரங்க. தலைவர் உழைக்கிறார் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம். ஆனால் நாங்கள் மக்கள்கிட்ட அதுதான் போகிறோம். இப்போ எல்லா மக்கள்கிட்டையும் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ கூட புதிய பொறுப்பாளர்களுக்காக மனு வாங்கி கொண்டிருக்கிறேன். நான் மதுரை மாவட்டத்துக்கு நான் தான் பொறுப்பாளர். பயங்கரமான மக்கள் மத்தியில் எழுச்சி வருது. அது எவ்வளவு பல கோடிகள் வந்து இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்குங்க. ஓப்பனாக சொல்கிறேங்க, டிக்ளேர் பண்ணுறேங்க. எப்படி கிடைக்குது? ஒவ்வொருத்தருக்குமே பொறுப்புக்கு வரும்பொழுது 1000 ரூபா கட்ட சொல்கிறோம். அதே மாதிரி தமிழ் மண் புத்தகத்தை வாங்குறதுக்கு 2000 ரூபா கட்ட சொல்கிறோம். வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, குமிஞ்சுக்கிறாங்க. எங்கள் லாக் ஆகிடுச்சு. எங்கள் எது அவ்வளவுக்கு தொடர்ந்து பணம் வந்துகிட்டே இருந்தா கஜானா. அதாவது எப்படின்னா அந்த பேங்கில் இது சொல்கிறாங்க இல்லைங்க, அந்த இதில் போடும்போது அவ்வளவுக்கு தொடர்ந்து அமௌண்ட் வந்துருக்கு. அப்போ எப்படி வருது? அவ்வளவுக்கு ஒரு எழுச்சி நடக்குதுங்க. அதில் பார்த்தா தலித்தை விட தலித்து அல்லாதோர் சில இடங்கள் அதிகமாக வர்றாங்க. இஸ்லாமியர் பூரா எங்கிட்ட தான் வர்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க? இது ஒரு பெரிய எழுச்சி இல்லை? இப்போ இதெல்லாம் வந்து உளவுத்துறை மூலமாக தெரியுமில்ல, அரசாங்கத்திற்கு, எதிர்கட்சிக்காரங்களுக்கு தெரியுமில்ல. அதுதானே எங்களை தானே எல்லாருமே கூப்பிடுறாங்க. நீங்களே பாருங்க, அதிமுக கூப்பிட்றாங்களா? எல்லாருமே கூப்பிட்றாங்க. என்னங்க நீ என்ன புது வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் போயிட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்களா? இங்கிட்ட விஜய் என்ன சொல்கிறாரு? இருக்கிறார்ல. அது மாதிரி எடப்பாடி என்ன சொல்கிறாரு? இன்னும் சொல்லலைங்க. அந்த மேட்டர் சொல்லலைங்க. மற்ற மேட்டர் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. நான் அதை நேரடியாக நான் சொன்னேன், இந்த மேட்டர் சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் எங்கள் கூட்டணி தலைவர் என்ன சொல்கிறாரு? அன்பு தம்பி திருமாவளவன் என் சகோதரர் சொல்கிறாரு. சொல்லியா ஆக மொத்தம் எங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது, மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி இருக்குது. ஏன்னா தொடர்ந்து 45 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக தொடர்ந்து பயணிக்கிறேன். ஆனால் பயந்து போயிட்டேங்க. திடீர்னு வந்து டெல்லியில் இருப்பாருங்க, திடீர்னு அடுத்த நாள் கேரளா இருப்பார், அடுத்த நாள் பார்த்தா மதுரையில் இருப்பார், திடீர்னு பார்த்தா துபாயில் இருப்பார். தொடர் இப்படி சுற்றுப்பயணங்க. அடுத்த நாள் பார்த்தா உசிலம்பேட்டில் கொடியேற்றி இருப்பார். எங்கேயுமே ஒரு ரெஸ்ட்டே இல்லை. அப்போ இந்த உழைப்புக்கான ஊதியம் எனக்காச்சும் ஒரு கிடைக்கும்ல, அந்த ஊதியம் என்ன? அதுதான் எங்கள் மக்களுக்கான விடுதலை. அந்த விடுதலைக்கு தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. நன்றி சார், உங்களுடைய பயன்படுறதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.